This video sponsored by Chen Reviews Online. இன்றைக்கி ரவா லட்டு நெய் 2 ஸ்பூன், ஏலக்காய் அதுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காயும் நெய்யும் போட்டு இது பண்ணிவிட்டு, அப்புறம் திராட்சை 2 நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி அது தனியாக ஜாடி எடுத்து வச்சிடணும். அப்போ ரவையை எடுத்து ரவையை வந்து லேசாக வறுக்கணும். 5 நிமிஷம் வறுக்கிட்டு கொஞ்சம் கலர் மாறிஞ்சினி வறுக்கிட்டு நல்லா கலர் மாறிடுச்சுங்களா. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சுகர் நம்ம எவ்வளோ ரவை வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கணும். 1/2 கிலோனா 1/4 கிலோ சர்க்கரை போடணும். ரவையும் சர்க்கரை ரெண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஏலக்காய் போட்டு தேங்காய் தூள் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வச்சுக்கோங்களேன். எல்லாமே கலக்கிட்டு சூடு கம்மியாக இருக்கணும்னா இதாக நான் ஃபஸ்ட்டு அரசு நெய்யில் அரைக்கமில்ல அது. இப்போ பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா. இப்போ நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா கிளறி விட்டு இப்போ நான் இதெல்லாம் பிடிச்சி பார்த்தா இப்போ பதமாக இருக்குது. நல்ல பதமாக இருக்குங்களா. இப்போ அதை பிடிச்சி பார்த்தா பதமாக இருக்குது. இப்போ அந்த தேங்காய் பால் தூள் எடுத்து அது தேங்காய் பால் கொஞ்சம் வச்சுருந்தோம்னா அதில் இது பண்ணால் நல்லாயிருக்கு. இதுதான் சிம்பிளாக ரவா லட்டு செய்கிறது.